கண்டுக்காம எல்லாரும் விடும்போது யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த நேரத்தில் ஆண்டவரை உறுதியாக பிடிக்கிறாங்களோ அவங்கள கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இதற்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஈசாய்க்கு அத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஈசாய்க்கு அத்தனை பிள்ளைங்க. ஆனால் சகோதரர்கள் 2-3 பேர் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் தனியாக இருக்கிறது யார் அப்படின்னா தாவீது தான் அந்த வீட்டில் தனிமையானவன். தாவீதற்கு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிறதற்கு அம்மா அப்பா கூட என்னவா இல்லை அப்படின்னா சரியான ஒரு அணுகுமுறையில் இல்லை. பிள்ளைகள் 2 விதத்தில் பாதிக்கப்படுவாங்க. தனியாக இருக்கிற பிள்ளைகளை, ரொம்ப தனியாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, தனியாக இருக்கிற ஒரு வாலிப தம்பி, சின்ன பிள்ளைகள் ஆண்டவரோட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தனிமைக்கு ஏதோ ஒன்று ஆகாரம் போடும். பிசாசுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னா யாராவது ஒருத்தர் தனிமையாக உட்கார்ந்தா பிசாசு தேடுவான். பிசாசுக்கு அது ரொம்ப பிடிக்கும். தனிமையாக இருக்கிற இடத்துல 7 பிசாசை சேர்த்து கூட்டிட்டு உட்காருவதற்கு வாஞ்சிப்பான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு உங்கள் பிள்ளைங்க உங்களோட சரியாக பேசலை, அப்பாவோட பேசலை, அம்மாவோட பேசலை, அம்மா அப்பாவோட சரியான கனெக்ட் இல்லை, அண்ணன் தம்பியோட சரியான கனெக்ட் இல்லை, அப்படி கனெக்ட் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை கொஞ்சம் ஜெபத்திலையும் கொஞ்சம் வேத வசனத்திலையும் உறுதியாக இருக்கிறான்னா கூட நம்ம ஓகே சொல்லலாம். ஆனால் அப்படி ஃபெலோஷிப்பில் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளையை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஒரு நார்மலாக உங்களோடு உங்கள் பிள்ளை பேசலை அப்படின்னு சொன்னால் பிள்ளையால் பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்கன்னா வேற யார்கிட்டையோ, அதுக்காக சந்தேகத்தோடு பார்க்குறதுக்காக நான் சொல்லலை, நீங்கள் செக் பண்ண வேண்டியது அவசியம் இருக்கிறது. தனிமை ஒரு விதத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக கொண்டு போய்விடும்.